வெல்கம் டு ஜட்ஜி ஃபேமிலி. நாங்கள் இப்போ உஸ்பெகிஸ்தானில் சமர்கண்ட் ஒரு இடத்துல ரெஜிஸ்டான் ஸ்கொயர் முன்னாடி நிற்கிறேன். நைட் வியூ இது. நைட்டு வந்து லைட் ஷோ இருக்கும், அதை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். பாருங்க எவ்வளோ டூரிஸ்ட் வந்திருக்காங்க, இங்கே உள்ள மக்கள் வந்திருக்காங்க, ரஷ்யன்ஸு, எல்லா கண்ட்ரிலேருந்தும் டூரிஸ்ட் பீப்புள் வந்துக்கிட்டே இருக்காங்க. 9 o'clock கரெக்டாக ஆரம்பிக்கும். இப்போ டைம் வந்து 8:30 தான் ஆகுது. இன்னும் ஒரு ½ an hour நம்ம நின்றுட்டு நம்ம இதை பார்க்கலாம். உங்களுக்கு இதை காட்டுறோம். இந்த ரெஜிஸ்டான் ஸ்கொயர் டே வியூவும் நாங்கள் வந்து எடுத்தோம், டேல வந்து எடுத்தோம். அப்போ வந்து பயங்கர ஸ்னோ, மழை, அதோட வந்து எடுத்துட்டு போனோம். நீங்கள் அந்த வீடியோ உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நாங்கள் போட்டுருவோம், அதை பாருங்க. இன்னைக்கு நைட்டு இருக்காதுன்னு நினைச்சோம், ஏன்னா பயங்கர மழையா இருக்கு. நைட்டு லைட் ஷோ ஆனால் இருக்கும் போல எல்லாரும் வந்திருக்காங்க, அதனால நாங்களும் வந்து வெயிட் பண்றோம். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கீழெல்லாம் லைட்டு எரியுது பாருங்க. இந்த எல்இடி லைட் வந்து ஃப்ளாஷ் ஆகும்னு நினைக்கிறேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. காலையில் வேற அழகு, அது வேற சூப்பராக இருந்தது. நைட் வியூ வந்து ரொம்ப அழகாக இருக்குது, லைட்ஸ்லாம் போட்டு. மணி 9 மணி ஆகலை, இன்னும் 5 minutes இருக்குது. நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பசிக்கு இனி சாப்பிட வர போனோம். நாங்கள் அங்கே எங்கள் இது கெஸ்ட் ஹவுஸ் பக்கத்தில் ஒரு ஹோட்டல் போய் கேட்டிருக்கோம். அவங்க வந்து 12 o'clock வரை இருக்கும்னு சொன்னாங்க. அதனால சரின்னு வந்துட்டோம். இங்கே வந்து இதை பார்த்து முடிச்சுட்டு தான் போய் சாப்பிட போனோம். மியூசிக் போட்டிருக்காங்க, இன்னும் வந்து இந்த லைட் ஷோ வரல. இப்போ தொடங்கிடும், இப்போ அவ்வளோதான். சூப்பரா இருக்கு. நல்லா இருக்குல்ல மியூசிக்கு, பயங்கரமா இருக்கு மியூசிக். அந்த டோம்ல உள்ள ப்ளூ மட்டும் தெரியுது. இப்போ வந்து லைட்ஸ் ஒன்னொன்னா ஒரு அந்த இதுல மட்டும் போட்டிருக்காங்க, இந்த 2 சைடும் இல்ல. பாருங்க சூப்பரா இருக்கு. வாவ். அந்த ஒவ்வொரு ஆமா தான் ஜன்னல் ஒவ்வொரு நம்ம நேர்ல பார்க்க கேமரால எப்படி இருக்குன்னு தெரியல, நேர்ல வந்து அந்த லைட்டிங்ஸ் ரொம்ப அழகா இருக்கு. நான் எப்படி இருக்குமோன்னு நினைச்சேன். ப்ளூ, கிரீன் ஒன்னொன்னா மாறுது பாருங்க இந்த கலர்ஸ். எல்லா கலர்ஸ், ஆரஞ்சு, ப்ளூ, கிரீன், எல்லா கலர்ஸும், எல்லோ. ஏதோ அவங்க லாங்குவேஜ் பேசுறாங்க, ஏதோ நல்ல ஒரு மெசேஜ் குடுக்குறாங்க, நமக்கு புரிய மாட்டேங்குது. சூப்பர் சூப்பர் சூப்பர், நல்லா இருக்குதா. ஆனா வீடியோல எப்படி இருக்குன்னு தெரியலையே, நேரு பயங்கரமா இருக்கு. நான் இப்படி இருக்குன்னு நினைக்கல. ஒரு ரவுண்ட் மாதிரி வருது பாருங்க சென்டர்ல, தெரியுதா? சென்டர்ல சூப்பரா இருக்குதா. வாவ், நைஸ். உங்களுக்கு நீங்க நேர்லயும் பாத்துக்கோங்க. ஒரு பையன் வந்து ஒலிம்பிக் இதை தூக்கிட்டு வர்ற மாதிரி. தெரியுதா தெரியுதா?
சார் நான் இவ்வளவு அழகா இருக்குன்னு நினைக்கிறதா சார். குயினா கிங்கா? பிள்ளையார் மாதிரி இருக்குதா? பிள்ளையார் இது ரெண்டு ஹிந்துஸ்தான் சொன்னாங்க. ஹிந்துஸ்தான்ங்கிறது எனக்கு கேட்டுச்சு. ஒவ்வொரு கண்ட்ரியும் பத்தி சொல்றாங்களா? சாரி எல்லாம் கட்டிட்டு இருக்கு. இந்தியன் லேடிஸா இருக்குமோ? சைனாவா? இல்லையே, சாரி கட்ட மாட்டாங்களா? இங்க 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 இப்படி பாருங்க, எப்படி வாங்க. சூப்பரா இருக்கு. பின்னாடி தெரியலண்ணே. ரொம்ப நல்லா இருக்குதா? அரண்மனை மாதிரி இருக்கு. சூப்பரா இருக்கு. நேர்ல பார்க்கதான் நல்லா இருக்கு. வீடியோவோட நேர்ல தான் நல்லா இருக்கு. பாருங்க, குரான் நினைக்கிறேன். குரானை காட்டுற மாதிரி இருக்கு. மதரசான்னு சொன்னாங்க. அவங்க லாங்குவேஜ்ல பேசுறாங்க, நமக்கு புரியல. அதாவது இந்த மதரசா எப்படி வந்தது, எப்படி கட்டினாங்க, அங்க அந்த ராஜாக்களை பத்தி, அப்புறம் ஹிந்துஸ்தான்லாம் சொன்னாங்க. நம்ம பாபர் பேர்லாம் கேட்டோம். சமர்கண்ட்னு எழுதியிருக்குதான். அதாவது பழைய அந்த அந்த இதுல இருக்கு. பழைய காலத்துல குரான் குரான் தீ எரியுது. குதிரைகள்லாம் தீயில அழையுது. குதிரையில. ஆமா ஆமா, வார்ல அவங்க. அமீர் திமுர் ராஜா அவர் தான் நினைக்கிறேன். அந்த அந்த சிலையில அந்த போட்டோல பார்த்த அதே ஃபேஸ் வந்துருக்கு. செப்டம்பர் ஆகஸ்ட் 31 தான் எங்களுக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சிருக்கு. 1991 ஆகஸ்ட் 31. அப்ப ஆகஸ்ட் 1 இருந்து அவங்களுக்கு வந்து இண்டிபெண்டன்ட் கிடைச்சிச்சு அப்படின்னு அந்த இதுல போட்டிருக்கு. செப்டம்பர் 1. ஷார்ட்ஸ் போடலாம்ல. ஆமா, நாங்க 30 மினிட்ஸ் இருக்குமோ நினைச்சோம். நிறைய போட்டிருந்தாங்க. ஃபுல் கதை. அவங்க இந்த இங்க கண்ட்ரி எப்படி இதாச்சு, அந்த ராஜாக்கள் பத்தி கதைகளும், அவங்க அப்புறம் அவங்க இண்டிபெண்டன்ட் வாங்கினது, இது எல்லா கதைகளும் சொல்லி வீடியோல எப்படி தெரியும் தெரியல, நேர்ல ரொம்ப சூப்பரா இருந்தது. நாங்க பாருங்க இந்த ஹோட்டல்ல மேல போயிட்டு இருக்கோம். கீழேயும் நிறைய ஆட்கள் இருந்தாங்க. இந்த ஹோட்டல் பேரு ஷர்காண்ட் ரெஸ்டாரண்ட். அதாவது இதில் வந்து நாங்கள் இருக்க ரூமுக்கு பக்கத்தில் தான் இது. வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். அதே மாதிரி ரெஜிஸ்டான் ஸ்கொயருக்கும் பக்கத்தில். அதனால கூட காஸ்ட்லியாக இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். நாங்கள் சாப்பிட்டது வந்து புலாவும் அந்த கபாப் இதெல்லாம் சேர்த்து 2,33,450 ரூபா. 450 சோம். இது இந்தியன் ருபீஸ்க்கு 1,750 ரூபா வருது.
இது வந்து உஸ்பெகிஸ்தான் வந்து சீப்பஸ்ட் கண்ட்ரி அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து ரொம்ப விலை அதிகமாக தான் இருந்தது இந்த ஹோட்டலில். இனி இந்த கடைக்கு நாங்கள் போக மாட்டோம். ஏன்னா காஸ்ட்லியாக இருக்கிறதுனால தெரியாதவங்க வரலாம் இந்த கடைக்கு. ஒரு தடவை போனால் திருப்பி போக மாட்டாங்க. அந்த புலாவு கூட கம்மியாக தான் இருந்தது. பாருங்க, புலாவ் சாப்பிட்டோம், நல்லா தான் இருக்குது. ஆனால் வந்து நாங்கள் இங்கே வந்ததுலேருந்து சாப்பிட்டதில் இது எக்ஸ்பென்சிவ். 60,000 தான் மேக்ஸிமம் நாங்கள் சாப்பிட்டது புலாவு. சில கடைகளில் 45,000க்கு இருந்தது, நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. இங்கே வந்து 80,000. டேஸ்ட்டும் பெருசாக அந்த பெஸ்குஷானில் உள்ள டேஸ்ட் இல்லை தான். அதே மாதிரி இந்த சாலடும் பெரிய விசேஷமாக இல்லை. இதை நீ சாப்பிட்டு பார்க்கணும். இது 2 வாங்கியிருக்கோம், சிக்கனும் லேம்பும் வாங்கியிருக்கோம். அப்புறம் இந்த ப்ரெட்டு பார்த்தீங்களா, இந்த ப்ரெட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ ரெஜிஸ்தான் ஸ்கொயரில் நைட்டு லைட் ஷோ பார்க்கறதுக்கு போனோம். அதை பார்த்துருப்பீங்க நீங்கள். பார்த்துட்டு இங்கே வந்து இங்கே பாருங்கள், நாங்கள் நைட்டு டின்னர் வந்து புலாவ், கபாப், சிக்கன் கபாப், லேம்ப் கபாப், இந்த ப்ரெட்டு, அப்புறம் வந்து க்ரீன் டீ, சாலாடு. இது வந்து சாலட்லாம் ரொம்ப விலை. இது வந்து 30,000 இந்த சாலாடு. குக்கும்பர் கொஞ்சம் போட்டிருக்காங்க, இது போட்டிருக்காங்க. நல்லா பரவாயில்லாமல் இருக்குது இந்த கடையில். நாங்கள் நல்ல மற்ற கடைகள் சாப்பிடும் போதெல்லாம் நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. காஸ்ட்லியாகவும் இருக்குது இதில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை, டேக் கேர்.